வணக்கம். காலையில் வெளியான அரசியல் கள நிலவரம். ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக எடப்பாடியிடம் மன்னிப்பை கேட்டு, எப்படியாவது உங்களது ஆதரவு எனக்கு வேண்டும், முதல்வராக நீங்களே இருந்து கொள்ளுங்கள், வெளியே இருந்து ஆதரவு நானே கொடுக்கிறேன், இந்த 5 ஆண்டில் விஜய் அவர்களை ஆட்சி அமைத்துவிடக் கூடாது, ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2011 முதல் 2021 வரைக்கும் 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்து பல சோதனைகளை திமுக சந்தித்தது. ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு மக்களுக்கு நல்லது செய்யாமல் நடிகன் என்ற ஒரே பிம்பத்தை வைத்து முதல் தேர்தலிலேயே சுமார் 35% வாக்குகளை பெற்றுவிட்டார். அது மட்டுமல்ல, இனி அரசியல் களம் தவேக அதிமுக என்ற இரு கட்சிகளுக்கிடையே மோதல் உருவாகக்கூடிய ஒரு சூழலையும் தமிழக மக்கள் ஏற்படுத்திவிட்டால் திமுக தமிழக அரசியலில் காணாமல் போகிவிடும். இதனால் நேற்று இரவு 9:30 மணி அளவில் அவசர ஆலோசனை கூட்டம் திமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏக்களிடம் என்ன கூறினார் தெரியுமா? நான் எடுக்கக்கூடிய முடிவிற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துப்போய்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை, கள நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது. ஒருவேளை தனி பெரும்பான்மையை விஜய் அவர்கள் நிரூபிக்க முடியவில்லை என்றால் நிச்சயம் ஆட்சி கலைக்கப்படும். அப்பொழுது காங்கிரஸ் இந்த கூட்டணி நிச்சயமாக தொடரும். கிட்டத்தட்ட 20 சீட்டுகளுக்கு மேலாக காங்கிரஸிற்கு ஒதுக்கப்படும். அப்படி ஒதுக்கப்படும் பட்சத்தில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் செய்வார்கள். இது யாருக்கு பாதிப்பு? விஜய் அவர்களுக்கு பாதிப்பு கிடையாது, திமுகவிற்குத்தான் மிகப்பெரிய பாதிப்பு. கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெற்றியடைய முடியாது. இந்த நிலையில்தான் கூட்டத்தில் ஒருவரை உருவாக்குவதை விட அதை கச்சிதமாக எதிரணியாக இருக்கக்கூடிய எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு, நீங்களே முதல்வராக இருந்து கொள்ளுங்கள், வெளியே இருந்து நானே ஆதரவு கொடுக்கிறேன் என்ற உடன்படிக்கைக்கு தற்பொழுது வந்துள்ளனர். இதைத்தான் அன்றே எடப்பாடியார் கூறினார். உங்கள் தயவு எங்களுக்கு தேவையில்லை என்பதை பலமுறை தெரிவித்திருந்தார். தற்பொழுது வேறு வழி இல்லாமல் எடப்பாடி இதற்கு சம்மதம் தெரிவிக்கலாமா? ஒருவேளை முதல்வராக எடப்பாடி வந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் மாற்றத்தை கொடுக்கும். இன்னொரு முயற்சியையும் இன்னொரு வாய்ப்பையும் எடப்பாடி பயன்படுத்தி கொண்டு அதிமுகவின் ஆட்சி எப்படி இருக்கிறது, மக்களின் நலனுக்காக எடப்பாடியார் பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளார் என்பதும் மக்களுக்கு வெட்ட வெளிச்சத்தில் அதை உணரக்கூடிய வகையில் அதிமுகவின் ஆட்சி அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கலாமா வேண்டாமா? எடப்பாடி பழனிசாமியிடம் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.